ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்னு சொல்கிறத விட ஷேரிங் தான் சொல்லலாம். என்னன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நான் ப்ரெக்னென்சியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ இந்த கண்டென்ட்காக வீடியோ ப்ரெக்னென்சியை பற்றி போடுறது, ஐ மீன் எப்படின்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு பொய் கண்டென்ட் போடுறது, அதே போல் நிஜமாலுமே ப்ரெக்னென்சியாக இருந்து இல்லைன்னு சொல்லி பொய் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த சேனலே ப்ரெக்னென்சிக்கான சேனல் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ப்ரெக்னென்சிக்கான சேனல்ன்றப்ப அந்த ப்ரெக்னென்சியோட பெயின் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக தெரியும். இதனால அந்த சில பேர் நான் தேர்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பொய் கண்டென்ட்லாம் வச்சு போடுறாங்கல்ல வீடியோ, அந்த மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை. அதில் வர வியூஸ் எனக்கு வேண்டாம். எதனாலனா அது ஒரு குழந்தை சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம். ஸோ குழந்தை சம்மந்தமான விஷயத்தில் எனக்கு விளையாட விருப்பம் இல்லை, அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் தேர்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வெளியில் சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அது எதனால் நான் போட்டிருந்தேன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் இது மாதிரி நான் சொல்லியிருக்க கூடாதுக்கா, நான் சொல்லியிருக்க கூடாது, நான் சொல்லாமா வேணாமான்ற மாதிரி என்கிட்ட சஜஷன் கேட்டாங்க. இதே மாதிரி நிறைய பேத்துக்கும் இந்த டவுட் இருக்கும்ல. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வச்சேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி ப்ரெக்னென்சி சொல்லக்கூடாது, கண்டிப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. சரி, அதை பற்றி ஒரு ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நான் அந்த ப்ரீஃப் வீடியோ போட்டேன். ஸோ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வெளியில் நான் சொல்லாமல் இருக்கேன்றத நான் வீடியோவாக மேக் பண்ணி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டீங்க. ஆக்சுவலி சிறகடிக்க ஆசை சீரியலில் ப்ரெக்னென்சி ரோல் கொடுத்தாங்க. அதில் ஒரு மாதிரி பேடு மாதிரி இங்கே ஒரு பஞ்சு மாதிரி இருந்தது, 2 சைடு கட்டிக்கிற மாதிரி கயிறு இருந்துச்சு. ஸோ அந்த கயிறை வயிற்றுல கட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே நான் சாரீ கட்டியிருந்தேன். ஸோ இதுதான் பாவாடைக்கு மேலே நான் அந்த பஞ்சை கட்டி அதுக்கப்புறம் நான் சாரீ கட்டியிருந்தேன். ரியலாக நான் ப்ரெக்னென்சி கிடையாது. ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதை மறைக்கிறேன், உங்ககிட்ட நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நான் அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டும் வீடியோவும் நான் ஷேர் பண்ணவும் ஸோ உங்களுக்கும் டவுட் வர மாதிரி அந்த வீடியோஸும் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் அதை யதார்த்தமாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டை கிளியர் பண்ணணுன்னா அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். அதே போல் கம்யூனிட்டி போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து நான் சீரியலை ஆக்ட் பண்ணி அதை உங்ககிட்ட நான் மறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. அப்படிலாம் கிடையாது, நான் ப்ரெக்னென்சிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இன்கேஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன், ஷேர் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். அதே போல் பொய் கண்டென்ட்டான வீடியோ போட மாட்டேன், எனக்கு அதில் விருப்பமும் கிடையாது. ஸோ ப்ரெக்னென்சி விஷயத்தில் கண்டென்ட் வீடியோ போடுறதுக்கு இது விலாக் சேனலும் இல்லை. இன்கேஸ் நான் அப்படி போடணும்னு நினச்சாலுமே வேறு ஏதாவது விலாக் போடுவேன் ஒழிஞ்சு, இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த கண்டென்ட்டாக மேக் பண்ணி நான் வீடியோஸ் போடவே மாட்டேன். அதே போல் இந்த யூடியூப்பை குவைட் பண்ணிக்கிறேன், இன்னையிலேருந்து வீடியோ வராது, ஸோ அந்த மாதிரிலாம் வியூஸ் ஏற்றுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் ஒன்றாவது ட்ரிக்கு தான், தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க சேனல் நல்ல வீடியோஸ் போட்டுட்ருப்பாங்க, சரியான முறையில் வியூஸ் போகாது. அதனால் மறுபடியும் பழைய சப்ஸ்கிரைபரை கொஞ்சம் அவங்கள பார்க்க வைக்கிறதுக்காக பண்ணுற ஒரு சில டிப்ஸ் தான். ஸோ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் அதை கூட எனக்கு என் மனசு ஒத்துக்கல. ஸோ ராங் கண்டென்ட்டாக இருக்குமோ, யூடியூப்பை குவைட் பண்ண போகிறேன்னா பொய் சொல்லக்கூடாது, ஒருவேளை பொய் சொன்னால் அதே மாதிரி நடந்துருச்சுன்னா போச்சு அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப சென்சிட்டிவாக நான் யோசிப்பேன். அதனால் நான் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் நான் போட மாட்டேன். போகிற வியூஸ் போகட்டும். எப்படி சொல்கிறது, சும்மா சாதாரணமாக வீடியோஸ் போடுறவங்க எல்லாருமே டக்குன்னு 1 lakh ரீச் ஆயிடுறாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2.5 years நம்ம சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் 1 lakh வரல, இப்போ தான் 80 கிட்ட வருது. ஸோ பொறுமையாக ஏறினாலுமே பர்மனன்ட் சப்ஸ்கிரைபராக இருந்தால் போதும். அதே போல் நான் நார்மலாக இன்ஸ்டாவில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இன்ஸ்டாவில் சும்மா ரீல்ஸு அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். அதில் ப்ரொமோஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நார்மலாகவே யூடியூப் சேனல் வச்சுருந்தா இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருப்பாங்க அப்படின்றது ஜென்ரல். ஸோ அதுக்காக நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரன் பண்ணுறேன். அதை கூட நான் இதில் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் இன்ஸ்டாகிராம் பேஜை பற்றி. எதனாலனா அது ஃபுல்லாக ப்ரெக்னன்சி கண்டென்ட்டே இல்லை, அது சும்மா சாதாரணமாக ரீல்ஸ் தான். ஸோ அதனால் நான் அதை கூட அதை ப்ரொமோட் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் நான் ஒரு ப்ரெக்னன்சியை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன், அது ஒரு ப்ராப்பராக போயிட்டுருக்கு. அதில் நம்ம நடுவில் இதை சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்.
எனிவே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் டவுட்டு கிளியராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்தது என்ன டாப்பிக்கில் நான் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கான டீட்டெயில்ஸை நான் கிளியராக வீடியோவாக போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.